நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராஜா வந்துட்டு போட்டு அடிக்கிறாங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. டே இது என்ன அப்பா வீட்டு ரோடா வந்து நின்று அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா நான் நல்ல மூடில் இருக்கேன், ஒழுங்காக வந்துட்டு வழி விட்டுரு, நாங்கள் வந்துட்டு உடனே அர்ஜென்ட்டாக இங்கேருந்து போயாகணும், தேவையில்லாமல் வந்துட்டு எங்களை வந்துட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, ஓஹோ வெறுப்பேற்றினா என்ன செய்வேன், சண்டை செய்வியோ, டே சண்டை செய்டா அப்படின்னு சொல்ல, ராஜா வந்துட்டு டே அப்படின்றாங்க. அதுங்களே ராஜாவை போட்டு அடின்னு அடிச்சிட கார்த்திக் கோவம் வந்துடுது. விறுன்னு வர அடுத்த அடிக்கங்களே கார்த்தி வந்துட்டு கையை பிடிச்சி முறிக்க அடின்னு வெளுத்து விட்றாங்க. டே அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த ரவுடிங்களை ஏறி விட்டா அவங்களையும் கார்த்தி வந்துட்டு சுக்குநூறு அடிச்சு விட்டுறாரு. அதில் கார்த்திக் வந்துட்டு லைட்டாக அடிபட்டுருது. ஐயோ மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு கேட்க, சரிடா நீ வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் என்ன எதுன்னு ட்ரீட்மெண்ட் பாரு, அப்புறமா நான் அங்கே காப்பாற்றுக்கு போயிட்டதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை இது யாரை வேணும்னே பண்ண மாதிரியே இருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, எனக்கு அது நல்லாவே தெரியுது, நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னே தடுத்துருக்காங்க, அதனால் பார்த்துக்கலாம். சரி கார் வேறு இப்படி ஆகிடுச்சே மாப்பிள்ளை என்ன பண்ணுறது, நீ எதில் போவா அப்படின்னு கேட்க, அதான் இப்போ ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி ஆகணும், காரும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சரி நான் பார்த்துக்கிறேன், நான் ஆட்டோவில் எப்படியாவது போய்க்கிறேன், நீங்கள் வந்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சைடு தீபா வந்துட்டு சாப்பிட கூட இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு விட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. மேடம் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அக்கா நீங்கள் சொன்னதுக்காண்டி தான் நாங்கள் சாப்பிட்டோம், ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டு அப்புறம் தான் சாப்பாடு அப்படின்ட்டு இருந்தோம், இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ மனசு திருப்தியாக அவங்க பாட்டை கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, இதுதான் அக்காவுக்கும் வேணும், வயிறு நிறைஞ்சா தானே மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் பல்லவி மேடம் நீங்கள் சொல்கிறது தான் இந்த குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க. பக்கத்தில் தாரா குழந்தைக்கு வேறு நெத்தியெல்லாம் கிஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுற இடத்துக்குலாம் போய் உட்காந்துட்டு தீபா வந்துட்டு பாடுறதுக்கு ஓகேவா மேடம் அப்படின்னு சொல்ல அங்கே ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கார்த்தி ஆட்டோவில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா என்னங்கய்யா இப்படி பண்ணுறீங்க, டென்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்க, தீபா வந்துட்டு தேனிசை ராகத்திலே கல்மணமும் முருகிடுதே அந்த சாங் இருக்குல்ல, அது வந்துட்டு பாடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அந்த ரவுடிங்களுக்கு ரூபஸ்ரீ கால் பண்ணுறாங்க. டே என்னடா அவனை வந்துட்டு போக விடாமல் தடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல, மேடம் யார் மேடம் அவன் எங்களை நான் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன் மேடம், ஆனால் ஒன்று வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணியாச்சு, கண்டிப்பாக அவனால் அந்த வண்டியில் போக முடியாது அப்படின்னு சொல்ல, டே என்னடா பண்ணுறீங்க, அவன் எப்படினாலும் அங்கே போய் சேர்ந்துருவாடா, ஐயோ இப்படி சொதப்பி வச்சிட்டிங்களேடா, இத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிக்க முடியல உங்களால் அப்படின்னு சொல்ல, மேடம் அவன் இந்த அளவுக்கு அடிப்பான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை மேடம், அவன் எப்படி எங்களை அடி பின்னிட்டான் தெரியுமா, டே போங்கடா உங்கள்கிட்ட போய் வேலை கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ அந்த சைடு, பாட்டி சொதப்பிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த தீபாக்காவது கால் பண்ணி பாரு, அவள் பாடிடாமா, அங்கே போய் பாடினானா அவ்வளோதான், அங்கே வந்துட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் கார்த்தி போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, பாட்டி எப்படியும் கார்த்தியால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பாட்டி, ஏன்னா கார் ஸ்டார்ட் பண்ண முடியாது, கார்லேயும் போக முடியாது, அவன் வந்துட்டு வேற ஏதாவது பிடிச்சி தான் போக முடியும், ஆட்டோவில் போனால் கூட இந்நேரம் தீபா பாடி முடிச்சிருவாள் பாட்டி அப்படின்னு சொல்ல, சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தீபா கால் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்துட்டு இந்த சைடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பித்து முடிக்க போகிற ஸ்டேஜில் கார்த்தி அப்போ தான் வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. பாட்டு சவுண்டு கேட்குது, பாட ஆரம்பிச்சிட்டாங்க போல, கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் வந்துட்டு ஓடியெல்லாம் வர்றாரு கொடையை பிடிச்சிக்கிட்டு. பாவம் கார்த்திக்கு நெத்திலெல்லாம் அடிபட்டிருக்கு, டிஞ்சர்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு வர்றாரு. வந்ததுமே எல்லாருமே வந்துட்டு தீபாவோட சாங்கை கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் கார்த்தி வந்துட்டு யார் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. தீபா அந்த சைடு க்யூட்டாக பாட்டு பாட குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கிளாப் பண்ணி என்ஜாய்லாம் பண்ணுறாங்க. பார்த்த கார்த்திக்கு பயங்கரமான ஷாக், அப்படியே பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது இவ்வளோ நாள் நம்ம பல்லவியை தேடிட்டு இருந்தோமே, இது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம சிஸ்டர்ஸு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் பசங்கள்லாம் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு கார்த்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. பார்க்கலாம் வந்துட்டு கார்த்தி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை தீபா மேலே கோவப்படுவாங்களா, என்ன எதுன்னு இனி வர எபிசோடில் தான் பார்க்கணும். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.